ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ரிச் கலெக்ஷன்ஸ். டுடே கலெக்ஷன் என்னென்னா காட்டன் saree தான் பார்க்க போகிறோம். இது என்ன இந்த மாதிரி காட்டன் saree மட்டும் ஏன் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது, மற்ற சாரியெல்லாம் ஏன் ரேட்டு கம்மியாக இருக்குது, எல்லாமே வந்து 1000 கீழே இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ் மட்டும் ஏன் 1000 மேலே 1250 1500 இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது, எதனால் இப்படி இருக்குதுன்னு டவுட்டு கேட்குற எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. என்னென்னா நம்மளோட சாரீஸோட நேமை பார்த்துக்கோங்க. சவுத் மிக்ஸ் காட்டன் பிளாக் பிரிண்டட். நமக்கு சவுத் மிக்ஸ் காட்டனாக்கும் இது, அதனால தான் இவ்வளோ ரேட்டு. இதோட டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த காட்டன் சாரியில் பிரிண்ட் ஒர்க் இருக்குல்ல, இந்த பிரிண்ட் எல்லாமே என்னதுன்னா எப்படிப்பட்ட ஒர்க் அப்படின்னா பாரம்பரியமான மர அச்சு வச்சு தான் இந்த வேலைப்பாடு எல்லாமே, எல்லாத்தோட பிரிண்ட்டும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. சவுத் மிக்ஸ் காட்டன்னாலே பாரம்பரியமான மர அச்சு வச்சு தான் இந்த வேலைப்பாடு எல்லாமே நடந்திருக்கும். அதோட ஒர்க்கு இந்த saree நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். சவுத் காட்டன் மிக்ஸ்னால் நார்மல் காட்டன் saree விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த saree. அப்புறம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இந்த saree நமக்கு இருக்கும். அப்புறம் சம்மர் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த saree கட்டியிருந்தால் ரொம்பவே கஷ்டம் தெரியாது. டே ஃபுல்லாகவே இந்த saree கட்டியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஆஃபீஸ் வியர் ஆட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நேரம் saree கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி மார்னிங் டு ஈவினிங் மார்னிங் டு நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுற எல்லா லேடிஸ்க்கும் இந்த sarees யூஸ் பண்ணி நீங்கள் வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, சம்மருக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். நமக்கு இந்த saree ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குதுன்னு இப்போ புரிஞ்சுதா? அது மட்டும் இல்லை, நம்ம இந்த சாரியோட இம்பார்ட்டன்ட் நோட் என்னென்னா வெயிலில் வந்து நேரடியாக ஸ்ட்ரைட்டாகவே டேரெக்டாக கொண்டு வெயிலில் காய போடக்கூடாது. saree வந்து வாஷ் பண்ணுற மெத்தடுமே வந்து மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது, நம்ம கையால் தான், ஹேண்ட் வாஷ் மட்டும்தான். ஹேண்ட்லேயே வந்து சாரியை ரொம்பவே சாஃப்டானாட்டு தான் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட பிரிண்ட் மர அச்சில் பண்ண பிரிண்டெல்லாம் இந்த பிரிண்டெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் இதை ரொம்பவே சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் மிஷினில் போடக்கூடாது. இம்பார்ட்டன்ட் நோட் நமக்கு அது. அப்புறம் இதோட ரேட்டு இந்த இவ்வளோ நான் இப்போ சொல்லியிருக்கேன், இந்த சாரியில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் பாருங்கள், நெக்ஸ்ட் கலெக்ஷன் நான் காமிக்கிறேன். இல்லைங்க, நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சாரியோட குவாலிட்டி எப்படி இருக்கோ, அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கோ, அதில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ இது எல்லாமே சேர்த்து நமக்கு ரொம்ப ஹையெல்லாம் இல்லை, அதுக்கான நியாயமான ரேட்டாக தான் இந்த சாரியை வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு இதில் இன்னொன்று என்னென்னா, இது சவுத் மிக்ஸ் காட்டன் மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த saree கூடவே ரன்னிங் ப்ளவுஸுமே அட்டாச் ஆகி வந்துடும். ஒரு saree பார்த்திங்கன்னா 6.6க்கு மேலே தான் இருக்கும், 6.25 மீட்டருக்கு லென்த் இருக்கும். எக்ஸ்ட்ராவாட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒவ்வொரு saree மேலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாட் இருக்கா, நமக்கு கான்ட்ராஸ்டாட்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ப்ளவுஸ் பீஸ். ஆனால் நாங்கள் கொடுத்துருக்க ப்ளவுஸ் பீஸ் பார்த்திங்கன்னா கலம்காரியில் வந்து கொடுத்துருக்கோம். கலம்காரி பற்றி தெரியுமா? அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் சொல்லவா? இந்த கலம்காரினா இந்த கலம்காரி டிசைன், கலம்காரி குர்த்தீஸு, கலம்காரி சாரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் இப்போது சவுத் மிக்ஸ் காட்டன் சாரியோட சேர்த்து ப்ளவுஸ் பீஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா கலம்காரி. இந்த கலம்காரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய கலை வடிவம் தான் இந்த கலம்காரி. எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கையாலே வந்து வரைஞ்சிருக்கலாம், இந்த துணியில் வந்து கையாலவே இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அச்சு. இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு உள்ளது வந்து கையாலவே வரைஞ்சிருக்காங்க. எப்படின்னா எதை கொண்டு கையால் வரைஞ்சாங்க அப்படின்னா இந்த பென்னோ இந்த கலரிங்கோ இல்லை கெமிக்கல்ஸ் அந்த எந்த ஐட்டமும் கிடையாது. நம்ம இந்த கலம்காரி ப்ளவுஸு அப்படின்னாலேவே நம்ம வந்து எப்படி பண்ணுறோன்னா மூங்கில் இருக்கு இல்லையா, மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த பென் வந்து மூங்கிலில் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஈர்க்குனால பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வகை பிரத்யேகமான பென்னு தான் அது. அந்த பெண்ணை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கலம்காரிக்கு ஏன் இவ்வளோ நான் சொல்கிறேன் அப்படின்னா ரேட் அதிகம்னு சொல்கிறீங்களா, அதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். இந்த கலம்காரியில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கெமிக்கல்ஸ் கலர்ஸ் ஏதோ ஆர்டிஃபிஷியலாட்டு எதுவுமே நம்ம கொடுக்கல, நேச்சுரல் கலர்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து, ஒரு செடியோட வேர்லேருந்து, மரப்பட்டை இருக்குல்ல, மரப்பட்டையிலேருந்து அதிலிருந்து வரக்கூடிய நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கலர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த கலம்காரிங்கிற டிசைன்ஸை நம்ம அந்த
அதுவுமே என்னது நேச்சுரல் கலர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்தாலும், மூங்கில் அதுவும் நேச்சுரல்ல தான். மூங்கில்ல இருந்து அதில ஒரு பென் ரெடி பண்ணி, அதன் மூலியமா தான் இதில டிசைன் பண்றோம். அப்ப அதில எவ்ளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? எதனால இவ்ளோ ரேட்டுன்னு இதில பார்த்துக்கிட்டீங்களா? இதுதான் கலம்காரியோடது. இதில உள்ள டிசைன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, எ எப்படி எல்லா டிசைன்ஸும் போடாம, அதில எப்படிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அனிமல்ஸோட இதோ, இல்ல ஒரு பேட்ஸோட டிசைன்ஸு, ஃப்ளவர்ஸோட டிசைன்ஸு, இந்த மாதிரி இல்லைன்னா எப்பிக்ல உள்ளது ஸ்டோரி அந்த மாதிரி உள்ள பிக்சர்ஸு, இல்ல ட்ரீ ஆஃப் லைஃப் இந்த மாதிரி தான் வந்து டிசைனிங் எல்லாம் பண்ணுவோம். பார்க்கவே ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஒவ்வொரு சாரியும் பாருங்க, கலர்ஸ் பாருங்க. செம்மையா இருக்குல்ல. டார்க் கலருக்கு லைட் கலர் குடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் பீஸ் வந்து லைட் கலர் குடுத்தா, சாரி டார்க் கலர்ல. நமக்கு கான்ட்ராஸ்டாட்டு தான் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த சாரி வியர் பண்ணும்போது, லுக் வந்து பியூட்டிஃபுல்லான லுக் கிடைக்கும். ஏன் சொல்றேன்னா, அப்படி காட்டன் சாரி நீங்க வியர் பண்ணியிருக்கவங்கள பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க, இந்த மாதிரி லைட்டான அதாவது பிளைன் சாரியோ, இல்ல இந்த மாதிரி சவுத் மிக்ஸ் காட்டனோ, லினன் காட்டனோ இந்த மாதிரி காட்டன் சாரி வந்து வியர் பண்ணிட்டு கான்ட்ராஸ்டாட்ட ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க. அப்படி அவங்கள பார்க்கும்போதே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஹையர் பொசிஷன்ல இருக்க மாதிரி தான் நமக்கு தோணும். ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்கவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கலெக்டரா இருந்தாலுமே சரி, கலெக்டரா இருக்கிறவங்க இப்போ உமன்ஸ் கலெக்டர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணுறத நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஒரு மரியாதை வரும். அந்த அளவுக்கு இருக்கும். இது வியர் பண்ற எல்லாருக்குமே அந்த லுக் கிடைக்கும். அப்புறம் நம்ம சாரீஸ் பாருங்க. சாரீஸ் இப்போ கலம்காரின்னா என்னன்னும் நான் சொல்லிட்டேன். சவுத் மிக்ஸ் காட்டன்னா என்னன்னும் நான் சொல்லிட்டேன். இதனால தான் இவ்ளோ ப்ரைஸ் நமக்கு இருக்கு. அதுவும் நியாயமா தான் குடுக்குறோம். 1500க்கு கூட நான் குடுக்கல. 1000 நமக்கு இப்போ இது 2000 ஒர்த் இருக்கு. 1600 இருக்கு. 1800ல இருக்கு. நம்ம இப்போ குடுக்குறது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நம்ம குடுக்குறோம். இந்த சாரிய 1250க்கு தான் நான் குடுக்குறேன். கம்மியான ரேட்டுக்கும் இருக்கு. சாரி லினன் காட்டன் சாரி இருக்கு. சந்தேரி காட்டன், காட்டன்லேயே பல வெரைட்டீஸ் இருக்கு. கம்ஃபர்ட்டா உள்ள சாரீஸ் வந்து நீங்க பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கலர் பாருங்க. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. எவ்ளோ கான்ட்ராஸ்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க. கோலம் டிசைன்ஸ் எல்லாம் போட்டு, அதுக்கு ஒரு லைட் கலர்ல குடுத்து, அதுலேயுமே கோலம் டிசைன் போட்டு கான்ட்ராஸ்ட்டா இருக்கும். ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸுமே பாருங்க. நான் எல்லா கலர்ஸுமே ஷோ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு காட்டன் சாரீஸா இருந்தாலுமே லைட் வெயிட்ல இருக்க எல்லா சாரீஸும் நீங்க வந்து கையாலவே வந்து வாஷ் பண்ணிருங்க. அதனால நீங்க இப்போ ட்ரை கிளீன் அந்த மாதிரிலாம் குடுக்கறவங்க ரொம்பவே சாஃப்ட்டா பண்ற மாதிரி நீங்க குடுங்க. இல்லைன்னா நமக்கு டிசைன்ஸ் எல்லாம் ஒரு வேளை ரொம்ப அதிகமா இது பண்ணீங்க அப்படின்னா, அந்த டிசைன்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த பிரிண்டிங் இது எல்லாமே போயிடும். சாரியுமே வந்து எந்த ஒரு சாரியா இருந்தாலும் ரொம்ப மிஷின் வாஷ் நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது ரொம்பவே ஃபேட் ஆயிடும். நமக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டு கையாலவே வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சாரி ரொம்ப வருஷத்துக்கு சூப்பராவே இருக்கும். ரொம்ப குவாலிட்டியான துணியில தான் நாங்க குடுத்துருக்கோம். அத நீங்க வந்து பத்திரமா வியர் பண்ணிட்டு பத்திரமா வச்சுக்கோங்க. நமக்கு சன்லைட் வந்து டைரக்ட்டா படுற மாதிரி துணிய வந்து நீங்க காய போடாதீங்க. அ அது வந்து இம்பார்ட்டன்ட். அதில பட்டுனா கூட ஃபேட் ஆக ஜாஸ்தி வாய்ப்பு இருக்கு. ரொம்பவே சாஃப்ட் ஃபேப்ரிக் தான் இது. நமக்கு சவுத் காட்டன் மிக்ஸ் நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப் கீழ வந்து நான் யூடியூப்ல வந்து இப்போ அப்லோட் பண்ணும்போது வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் குடுக்குறேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாருங்க நான் ஷோ பண்ணி தான் காமிக்கிறேன். ஒவ்வொன்னா ஸ்க்ரோல் பண்ணி தான் காமிக்கிறேன். இத விட அதிக கலெக்ஷன்ஸ் இன்னுமே அவைலபிளா இருக்கு. இதில ஒரு 10 சாரீஸ் தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கேட்டலாக் நீங்க வாங்க வந்து பார்த்துட்டு, எப்படி ஆட் பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதில வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சுன்னா ரிச் கலெக்ஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க.